அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி எந்த குக்கிங் விலாகும் பார்க்க போகிறதில்ல. ரீசெண்டாக என்னோட குட்டி பாப்பாவோட பர்த்டே போணுச்சு. ஸோ அவளோட பர்த்டேக்கு நாங்கள் என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணோம், எப்படி அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாங்கள் ரொம்ப பெருசாக கிராண்டாக யாருக்கும்லாம் அந்த ஈவெண்ட் பிளானர் அந்த மாதிரிலாம் சொல்லி யாருக்கும் செய்யலை. நம்மளே பண்ணோன்னா எல்லாமே கொஞ்சம் மெமரபுளாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த டெக்கரேஷன்ஸ் அப்புறம் மேக்ஸிமம் எல்லாமே நாங்களே தான் வீட்டில் பண்ணோம். ஸோ என்னென்ன நாங்கள் வீட்டில் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். கம்ப்ளீட்டாக எப்படி பண்ணேங்கிறத என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா கிடைக்கிற கேப்பில் கொஞ்சம் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ எப்படி என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்த்டேனாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது டெக்கரேஷன் அப்புறம் ஃபுட்டு ரெண்டும் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும், இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பிளான் மாதிரி என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருவேன். இந்த மாதிரி நம்ம என்னென்ன மெனு பண்ண போகிறோம், சாப்பாட்டுக்கு என்னென்ன பண்ண போகிறோம், அப்புறம் ஸ்நாக் என்ன பண்ண போகிறோம், அப்புறம் டெக்கரேஷன்ஸ்க்கு அப்புறம் கேம் அது மாதிரி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் நம்ம மறக்கிறப்பையும் நம்ம திரும்ப பார்த்துக்கலாம். திரும்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அப்படி தான் நான் இப்போ என்னென்ன மெனு அப்படிங்கிறத ரைட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே என்னென்ன பிளான்ங்கிறத ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எழுதுகிறப்ப நமக்கு என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைச்சிரும். நீங்களும் இந்த மாதிரி எதனா ஈவெண்ட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே என்னென்ன நம்ம வாங்கணுன்றதை ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்லேயோ இல்லை மொபைல்லையோ கூட நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி ஃபுட்டு பிளான் பண்ணியிருக்கேன், அப்புறம் என்ன மாதிரி ஸ்நாக் அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இங்கே இப்போல்லாம் ஈவினிங் ரொம்ப இருட்டிடுது, சீக்கிரமாகவே 4 மணிக்கெலாம். அதனால நாங்கள் லஞ்ச் 11 o'clock அது மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ லஞ்ச் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் அல்வா, பன்னீர் பட்டர் மசாலா, நான், அப்புறம் வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் பாஸ்தா இதுதான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வெஜ் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அதனால ஸோ கேரட் அல்வா, பன்னீர் பட்டர் மசாலா, பாஸ்தா இது 3மே நான் வீட்லேயே பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கேன். அடுத்து நான் வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் நான் இது 3 நான் ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ண போகிறேன். ஏன்னா அது ஒரு 2 times 3 times பண்ணுற மாதிரி இருக்கும் பிரியாணியெல்லாம். அது அந்தளவு பெரிய பாத்திரமா இல்லைன்னு சொல்லிட்டு அது மாதிரி பிளான் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்தோடனே கேக் கட்டிங் முடிச்சுட்டு குழந்தைங்களாம் நிறைய பேர் இருப்பாங்களா, ஸோ அவங்களுக்காகலாம் ஸ்நாக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக் டேபிள் ஒன்று அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு எழுதிட்டுருக்கேன். பாப்கார்ன், சிப்ஸு, அப்புறம் காட்டன் கேண்டி, அது கொஞ்சம் நம்ம ஊர் பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கும்ல, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லாலிபப். அப்போ பெரியவங்களாம் இதெல்லாம் பெருசாக சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக மட்டும் வெஜ் பஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெஜ் பஃப்பும் எக் பஃப்பும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் கேம் பார்த்திங்கன்னா இங்கே பின்னாட்டா நம்ம ஊரில் இந்த உரி அடிக்கிற மாதிரி பானைலாம் கட்டிட்டு உள்ள பொருள் போட்டு அடிப்போம்ல, அது மாதிரி ஒரு கேம் இருக்கும். ஸோ அது மட்டும் நான் வீட்டிலே பண்ணலான்ட்டு இருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் அடுத்த வீடியோலேயே காமிக்கிறேன். அந்த பினாட்டா கேம் பண்ணிட்டு அப்புறம் குழந்தைங்க பால் பலூன்ஸ் வச்சு விளையாடுற மாதிரி 2-3 கேம் பிளான் பண்ணியிருக்கேன். இதுதான் பிளானு. இப்போ பிளான் முடிஞ்சிருச்சு, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். இது பர்த்டேக்கு முந்தின நாள் ப்ரீவியஸ் டேவே இந்த பினாட்டா இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிடலாம். அப்புறம் நமக்கு குக்கிங் ஒர்க் இருக்கும்ல, அதனால ஸோ பர்த்டே தீம் பார்த்திங்கன்னா மெர்மைட் தீமில் தான் பண்ணேன். அதனால மெர்மைடோட டெய்ல் மாதிரி பினாட்டா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இப்போது அதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய கார்ட்போர்ட் மாதிரி ப்ளைனாக இருக்கிற கார்ட்போர்ட் மாதிரி எடுத்துகிட்டு அதில் அந்த டெய்ல் மட்டும் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ட்ரா பண்ணிவிட்டு தனித்தனியாக பீசஸாக 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் தான் ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம ஜாயின் பண்ண முடியும். நானும் இது யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். நிறைய இதுக்கு டுட்டோரியல்லாம் இருக்குது.
இப்போ 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு அது ரெண்டுத்தையும் வந்து சைடில் வந்து அதே மாதிரி கார்ட்போர்டோட ரிமைனிங் ஷீட்ஸ் இருக்கும்ல அதை வச்சு ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஹோல் பாட்டம்லேயோ இல்லையோ வந்து டாப்பில் கூட நம்ம வச்சுக்கலாம், நமக்கு எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அந்த ஹோலில் தான் நம்ம வந்து திங்ஸ் சாக்லேட்டு அப்புறம் குழந்தைங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட்டுட்டு நம்ம அதை ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நல்லா வெளியே கட்டி விட்டுட்டு மரம் அது மாதிரி இருந்தால் நம்ம உரி அடிக்கிற மாதிரி அடிக்கலாம். இப்போ வெதர் வந்து இதாக இருக்கிறதுனால நான் ஜஸ்ட்டு அனன்யா பாப்பா வந்து நல்லா ஷேக் மட்டும் பண்ணி விட்டேன், அவளே வந்து புல் பண்ணி இழுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து 2 பீசஸையும் நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு வந்து கரெக்டாக வந்து அந்த மெர்மைட் டெய்லோட ஷேப்க்கு வந்து இது ரெண்டுத்தையுமே வந்து ஒட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வளைஞ்செல்லாம் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மேலே வந்து நம்ம டிசைன் பண்ணுறது வந்து நம்மளோட இஷ்டம் தான். நான் எப்படி டிசைன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீப் பேப்பர் சொல்லுவோம்ல, நம்ம கார்லண்ட்லாம் பண்ணுற பேப்பர்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு வந்து மல்டி கலர்ஸ் என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. ஸோ அதை வச்சு வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு பீசஸாக வந்து நம்ம ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த பேப்பரை வந்து குட்டி குட்டியாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சர்க்கிளாவோ எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் வந்து இது ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரே பேப்பரில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து க்ளூ போட்டு ஒட்டிடுறேன். இந்த மாதிரி பேப்பர் அந்த டைல் ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டிட்டு கீழே வந்து அந்த ஹோல் மாதிரி காமிச்சேன்ல அதில் வந்து சாக்லேட் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சாக்லேட்டும் அப்புறம் கொஞ்சம் கிஃப்ட் குழந்தைங்களுக்கு அந்த ரிங் அந்த மாதிரி எதுனா கிஃப்ட் மாதிரி நம்ம இஷ்டம் போட்டுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அந்த பினாட்டா ரெடி பண்ணிட்டேன். இப்போ வெதர் பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாக வெளியே வந்து ரெய்னியாக இருக்கிறதுனால வெளியே விளையாட முடியாது. ஸோ பர்த்டே அன்னைக்கு வந்து பாப்பா புல் பண்ணுறப்ப உள்ளேருந்து வந்து இருக்கிற கிஃப்ட்ஸ்லாம் வந்து குட்டீஸுங்கெலாம் எடுப்பாங்க, அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பினாட்டா முடிச்சுட்டு அந்த அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சாக்லேட் டால் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ இந்த குட்டி குட்டி எக்லர்ஸ் சாக்லேட் இருக்கும்ல அதை வச்சு ஃபுல்லாக வந்து சாக்லேட் டால் மாதிரி பண்ணிவிட்டு கீழே வந்து வெல்கம் இல்லைனா வந்து கொஞ்சம் பெரிய சாக்லேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். அந்த கீழே வந்து இன்னும் கொஞ்சம் செட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கப் கேக்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப் கேக் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃப்ரோஸ்டிங் வந்து பண்ணி முடிக்கல. மேலே தான் வந்து க்ரீம் டெக்கரேஷன் பண்ணணும். ஏன்னா கூலானா தானே நம்ம பண்ண முடியும். அதனால வந்து சைட் பை சைடு இது பேக் பண்ணிக்கிட்டே இந்த வேலை பார்த்துட்டேன். அடுத்து வந்து பர்த்டே டெக்கரேஷனுக்காக அமேசான்லேருந்து மர்மைட் தீமில் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அதோட வந்து பலூன்ஸ் எல்லாமே ஊதி வச்சுட்டா நம்மளுக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும்னு பலூன்ஸ் எல்லாம் ஊதி வச்சுருக்கேன். இதோட பேக்ட்ராப் வந்து நான் எப்படி இருக்குதுன்னு இப்போ காமிக்கிறேன். இது பேக்ட்ராப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்டைன்ஸ் மாதிரி நம்ம வந்து கர்டைன்ஸ் தொங்க விடுவோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி 3 பீசஸ் இருக்குது. இது நான் டெக்கரேஷன் பண்ணுறப்ப இப்போ காட்டுறேன், உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து வந்து கேக் வெட்டுவோம்ல, அந்த டேபிள் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பொருட்கள் வாங்கினேன். அந்த பொருட்கள் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து பார்ட்டி சிட்டின்னு இங்கே ஒரு கடை இருக்குது, அதில் தான் வாங்கினேன். பேக்ட்ராப்ஸும் பலூன்ஸ் மட்டும்தான் அமேசானில் வாங்கினேன். ரிமைனிங் இந்த வந்து ஒரு ரிப்பன் மாதிரி டேபிள் சுற்றி கட்டுற மாதிரி ரிப்பன், அப்புறம் வந்து கேக் ஸ்டாண்டு, அப்புறம் கப் கேக் ஸ்டாண்டு, அப்புறம் ஷெல்லு மர்மைட் தீம்ன்றதுனால டேபிள் அங்கங்கே ஷெல்லு வைக்கலாம். அப்புறம் குட்டி குட்டி பாக்ஸஸில் வந்து ஜெல்லி மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ற பிளானில் இருந்தேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பலூன்ஸ். இந்த மாதிரி வெயிட் வைக்கிறது இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், நம்ம வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் மெர்மைட் தீம்காக ஷெல்ஸ் வாங்கியிருக்கேன். இது கூடவே வந்து அப்புறம் நம்பர் 1 அந்த மாதிரிலாம் டேபிளில் வைப்போம்ல ஃபஸ்ட்டு பர்த்டேங்கிறதுனால. ஸோ அந்த நம்பர் 1ஓட ஒரு செட்டாக ஒரு பேக்கெட் வந்துச்சு, அது கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இந்த கேக் ஸ்டாண்டு தான் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது.
பர்த்டே அன்னைக்கு நாளோட நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். எல்லாரையும் இந்த குட்டீஸுங்க 2த்தையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைய ஆரம்பித்தோம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மவுசி ரெடி பண்ணலான் இருந்தேன். அப்புறம் கேக்குக்கு வந்து ஃப்ராஸ்டிங் போடணும். அந்த 2 வேலையும் ஃபஸ்ட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த டெக்கரேஷன் ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பலூன்லாம் ஃபுல்லாக ப்ளோ பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பேக் ட்ராப்ஸ்லாம் செட் பண்ணிட்டு இருந்தோம் 2 பேரும் சேர்ந்து. ஸோ 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையும் முடித்தோம். அப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கப்பே வந்து எனக்கு கிச்சன் வேலை நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து டேபிளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் டேபிளுக்கு வந்து என்னென்ன ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஃப்ரூட் பவுல் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கும் வந்து கட் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். இந்த பலூன் வச்சு கார்லண்ட் பண்ணுறது கூட வந்து ஈஸியாக ஸ்ட்ரைப் மாதிரியே கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து அந்த செட்டாகவே வந்துருந்துச்சு அமேசான் செட்லேயே. அதை வச்சு நம்ம கார்லண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. அப்புறம் டெக்கரேஷன் எல்லாமே எங்களுக்கு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுக்கே கரெக்டாக வந்து டைம் வந்து 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் வந்து அவுட்புட். இப்படி தான் வந்து இந்த டெக்கரேஷன் நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்னும் டேபிள் வந்து ரெடி பண்ணல. ஃபைனலாக வந்து கேக் வெட்டுற டேபிளும் ரெடி பண்ணிட்டேன். அதில் வந்து அந்த ஷெல்லெல்லாம் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் மவுசி கப் பண்ணியிருந்தேன். அதையும் வச்சுட்டு கப் கேக் ஸ்டாண்ட் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஜெல்லி வந்து கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேனு சின்ன இதில் போட்டு வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டேன். இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க டைம் இல்லை. அதனால வந்து ஜஸ்ட்டு ஃபோட்டோவாக எடுத்தது மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஸ்நாக்ஸ் டேபிளும் வந்து பாப்கார்ன் அப்புறம் பஞ்சு மிட்டாய் அப்புறம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி அவங்கள ஈஸியாக எடுத்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளேட்டில் வச்சுட்டா எல்லாம் சிந்தி எடுக்கலாம் கஷ்டமாக இருக்கணும். இந்த மாதிரி கப்பாக போட்டு வச்சிட்டோன்னா அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது எல்லாமே நம்ம வந்து வச்சிட்டோன்னா அவங்களுக்கு எடுத்து ஈஸி டு டேக்காக இருக்கும் சாப்பிட்றதுக்குன்னு அப்படி அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் கேக் கட்டிங்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எல்லாமே நல்லா முடிச்சுட்டு கடைசியாக வந்து கேக் ஸ்மாஷ் ஒரு ஃபோட்டோ ஷூட் வச்சுருந்தோம். அதோட கிளிப்ஸ் தான் இது. பர்த்டே செலிப்ரேஷனும் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அதோட இந்த வீடியோவும் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.